எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 65க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி? மார்கோ போலோ. மார்கோ போலோ. இரண்டாவது கேள்வி, காப்பியம் என்பவை கவிதை நயமுடைய டேஸ் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள்? செய்யுள். செய்யுள். அடுத்து, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான கூற்று ஆப்ஷன் டி. அதாவது பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் ஆகும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்ரியன் கடல் ஆகும். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்ரியன் கடல் ஆகும். அடுத்து, காலத்தால் பிந்தைய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? 14 கீழ்கணக்கு நூல்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இரும்பை உருவாக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி. அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். அடுத்து, ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஸ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார்? புத்தர். புத்தர். அடுத்து, மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர்? மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். பிம்பிசாரர். வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. மகாஜன பதங்கள். மகாஜன பதங்கள். மும்மணிகள் என்ற 3 கொள்கைகளை போதித்தவர்? மகாவீரர். மகாவீரர். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர்? மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ். அடுத்து, 14வது கேள்வி, சரியான கூற்று. அதாவது ஆப்ஷன் பி. 2 மட்டும் சரி. அதாவது மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா எனும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. 15வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. இலக்கியங்களில்
குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி. நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். கன்ஃபூசியஸ் எந்த ஆண்டு பிறந்தார்? பொதாண்டுக்கு முன் 551. லாவோட்சே எழுதிய நூல் எது? தாவோ டே நங். தாவோ டே நங். மகாவீரர் பிறந்த இடம்? குந்த கிராமம். குந்த கிராமம். வட இந்தியாவில் சத்திரியர் அல்லாத ஆண்ட முதல் வம்சம்? வட இந்தியாவில் சத்திரியர் அல்லாத ஆண்ட முதல் வம்சம் நந்த வம்சம். நந்த வம்சம். அசோகரை புத்த பற்றாளராக மாற்றியவர் யார்? உபகுப்தர். உபகுப்தர். மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் நூல் அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம். ஹைடாஸ்பெஸ் போர் நடைபெற்ற ஆண்டு? பொதாண்டுக்கு முன் 326. டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது? ஏதென்ஸ். ஏதென்ஸ். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர்? ஹெலனியர்கள். ஹெலனியர்கள். ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்? லியூ பங். லியூ பங். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர்? போண்டியஸ் பிலாத்து. போண்டியஸ் பிலாத்து. பெலப்பனோசிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது? ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று 4 மட்டும் சரி. அதாவது பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது. அதாவது 4 மட்டும் சரி. சரியான கூற்றினை தேர்வு செய்க. அதாவது 2 மட்டும். எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர் என்பது சரி. அடுத்து சரியான கூற்று 3 மட்டும் சரியான கூற்று. அதாவது விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது? ஆப்ஷன் டி. அடுத்து சரியான கூற்றினை தேர்வு செய்க. வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர்? அடுத்தது 33 ஆப்ஷன் சி. அதாவது ஐரோப்பாவில் புனித சோஃபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம் ஆகும். அடுத்து டேஸ் ஜப்பானின் பூர்வீக மதம்?
ஷிண்டோ ஷிண்டோ. டேஸ் என்பதன் பொருள் பெரும்பெயர் என்பதாகும். டைம்யாஸ் டைம்யாஸ். அடுத்து ஸ்பெயினை கைப்பற்றிய அரேபிய தளபதி தாரிக் தாரிக். அடுத்து ஹருன் அல் ரஷீத் என்பவர் டேஸின் திறமையான அரசர். அப்பாசித்து வம்சம் அப்பாசித்து வம்சம். அடுத்து நிலப்பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டது. அண்டி இருத்தலை அண்டி இருத்தலை. உதுமானியர் மேலாண்மையை ஃபால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஸ் ஆவார். இரண்டாம் முகமது இரண்டாம் முகமது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்றியை மதவிலக்கம் எனும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். ஆப்ஷன் டி. அடுத்து 41வது கேள்வி. ஆப்ஷன் சி, அதாவது 2 மற்றும் 4 சரியானவை. சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்கோபோலோவின் நன்மதிப்பை பெற்றது. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். அடுத்து 42வது கேள்வி. ஆப்ஷன் டி, அதாவது மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். ஆப்ஷன் டி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு சென்றது. சரி. சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள். தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. சரி. ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறித்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சரி. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து சீனா டேஸ் அரச வம்சத்தால் கிபி 589 ஒன்றிணைக்கப்பட்டது. சூயி சூயி. சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் டேஸ் கிலோமீட்டர் ஆகும். 6700 கிலோமீட்டர். வெடிமருந்து 1044ஆம் ஆண்டிலேயே பயன்பாட்டில் இருந்தது. கிபி 632 நபிகள் இயற்கை எய்தினார். கிபி 632 நபிகள் இயற்கை எய்தினார். பௌத்த மதம் டேஸ் மூலம் ஜப்பானில் அறிமுகமாகியது. கொரியா மூலம். தாய் நியா புங்காக் என்பதன் பொருள். தாய் நியா புங்காக் என்பதன் பொருள் மாபெரும் சூரியன் உதிக்கும் நாடு. நன்றி.